இவ்வாறு பிழையான சொற்களை கேட்டு கேட்டு நம்மில் பலரும் அவ்வண்ணமே பேச வேண்டியவர்கள் ஆகின்றனர். ஒரு மொழியில் ஓர் எழுத்தை பிழையாகவே உச்சரித்து பழகி விடுவோமேயானால் அம்மொழியில் அவ்வெழுத்து பயன்படும் அனைத்து சொற்களுமே பிழையாகிவிடும். ஒரு மொழிக்கு இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்று ஒலி வடிவம், மற்றொன்று வரி வடிவம். ஒலியில் பிழை ஏற்பட்டால் வரியிலும் பிழை ஏற்படும். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கும் ஒருவர் ஏ பி சி டி என்று சொன்னால் கற்றுக்கொள்பவரும் ஏ பி சி டி என்றுதான் சொல்லியாக வேண்டும். அதற்கு மாறாக ஏ பி ஜி டி என்று சொன்னால் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பவர் ஏற்றுக்கொள்வாரா? ஹெச் இசட் உட்பட அனைத்து எழுத்துக்களுமே தெளிவாக உச்சரிக்கப்படும் வரை அவர் விடமாட்டார். ஆனால் இந்த நிலை தமிழில் தற்போது இல்லை என்பதுதான் தமிழ் மொழியில் நாம் செய்யும் பிழைகள் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றது. சரி, இனி நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. தமிழ் மொழியில் நமது குழப்பத்துக்கு உட்பட்ட எழுத்துக்களை தெளிவாக உச்சரித்து பழகி விடுவோமேயானால் இந்த பிழைகள் யாவும் சரி செய்யப்பட்டுவிடும். இனி எழுத்துக்களை உச்சரிக்கும் முறையை பற்றி பார்ப்போமாக. முதலில் ழகர வரிசை எழுத்துக்கள். உள்ளே இழுக்கப்பட்ட நாக்கு நீள வாக்கில் சுருட்டப்பட்டு நாக்கின் இரு ஓரங்களும் மேல் நோக்கி அழுத்தப்பட வேண்டும். இதன்படி ஏழ் ஐ தெளிவாக உச்சரிக்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு ழகர வரிசையை பயிலவும். ழ ழ ழி ழி ழு ழு ழே ழே ழை ழொ ழோ ழௌ ழ். இந்த குறியீடு நாக்கின் மேல் நோக்கி அழுத்தப்பட வேண்டிய பகுதியாகும். நன்றாக உள்ளே இழுக்கப்பட்ட நாக்கு மேல் நோக்கி வளைக்கப்பட்டு நுனி நாக்கின் அடிப்பகுதி மேல் நோக்கி அழுத்தப்பட வேண்டும். இதன்படி எள் ஐ தெளிவாக உச்சரிக்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு ழகர வரிசையை பயிலவும். ழ ழ ழி ழி ழு ழு ழே ழே ழை ழொ ழோ ழௌ ழ். இந்த குறியீடு நாக்கின் மேல் நோக்கி அழுத்தப்பட வேண்டிய பகுதியாகும். எண் நன்றாக உள்ளே இழுக்கப்பட்ட நாக்கு நடுவில் குழிக்கப்பட்டு ஓரப்பகுதி முழுவதும் நன்றாக மேல் நோக்கி அழுத்தப்பட வேண்டும். இதன்படி எண் ஐ தெளிவாக உச்சரிக்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு நகர வரிசையை பயிலவும். ண நா நி நீ நு நூ நெ நே நை நொ நோ நௌ எண். இந்த குறியீடு நாக்கின் மேல் நோக்கி அழுத்த